ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு எங்கே இருக்கோன்னா, கண்டிப்பாக லொக்கேஷன் தெரிஞ்சிருக்காது, துறையூரில் இருக்கோங்க. நீங்கள் துறையூர்லேருந்து ரொம்ப நாட்களாகவே ஒரு வண்டியை கேட்டே இருந்தீங்க. ஒன்று கல்லூரி தென்றல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த துறையூர் ஊட்டிங்க. இந்த துறையூர் ஊட்டியை இன்றைக்கி எண்ட் டு எண்ட் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காகவே நம்ம துறையூர் வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் சொல்கிறாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறனால இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க கிரவுண்டில். ஸோ இன்றைக்கி நம்ம TN43 ஊட்டி பிரான்ச்லேருந்து நம்ம துறையூர் ஊட்டி வந்து கவர் பண்ண போகிறாங்க. ரொம்ப நாட்களாக நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒரு நைட் டைம் அதிபயங்கரமான ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? நம்ம வண்டி இங்கே 10:30க்கு நான் ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். தரமாக ஆரம்பிக்க போகிறோம். எஸ், ஃபைனலி நம்ம ஊட்டி உதகை வண்டி வந்துருச்சுங்க. புது BS6 இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்த உடனே எடுக்க போகிறோங்க. நம்ம கூட்டத்தை பாருங்கள் வண்டிக்கு. ஆக்சுவலி மொத்த கூட்டமே ஊட்டிக்கு தாங்க. இங்கே பாருங்கள் கூட்டத்தை, ஊட்டிக்கு நம்ம ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. கூட்டத்தை பாருங்களா வண்டிக்கு. துறையூர், நாமக்கல், ஈரோடு, மேட்டுப்பாளையம், ஊட்டி. இன்றைக்கி இந்த வண்டியில் தான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஆன்லைன் ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம போகலாங்க. எஸ், வண்டி கூட்டத்தை பார்த்தீங்களா? வீக் டே இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கலைங்க. நான் 2ஆம் நம்பர் ரிசர்வேஷன் பண்ணிட்டேன். பார்ப்போம். ஸ்க்ரூ வரட்டும், வந்தனே பேசுவோம். ஆக்சுவலி MG பில்டு தாங்க தந்துருக்காங்க TN43க்கு எல்லாமே. போகிற வழிங்க சேம் துறையூர், நாமக்கல், ஈரோடு, மேட்டுப்பாளையம், ஊட்டி ரிசர்வேஷன் பஸ். எஸ், நம்ம கோத்தகிரி வண்டி வந்துட்டாருங்க. இதுவும் ட்ரை பண்ண சொன்னீங்க. பட் இது வந்து பழைய வண்டிங்க, இன்னும் புது வண்டி இல்லைங்க. புது வண்டி வந்துச்சுன்னா இதையும் ட்ரை பண்ணிடலாங்க. ஆனால் பழைய வண்டியில் எவ்வளோ ஸ்டிக்கரிங் போட்டு சூப்பராக இருக்கும் தெரியுங்களா? ஷார்ப்பாக நம்ம 10:30க்கு கிளம்பியாச்சுங்க. ஒரு அதிபயங்கரமான பயணம். துறையூர்லேருந்து ஹில் ஸ்டேஷன் நம்ம நீல்கிரிஸ்க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பஸ்ஸுங்க. துறையூர்லேருந்து ரெகுலராக 3 பஸ்ஸஸ் இருக்குது. அதில் ஒரு பஸ்ஸை ட்ரை பண்ணுறோம். அண்ட் கோத்தகிரிக்கு இன்னொரு சர்வீஸ் இருக்குங்க. அது அப்படியே போயிடுச்சு இப்போ தான். ஸோ அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோங்க. இப்போது நம்ம பஸ்ஸை பற்றி புக்கிங் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாங்க. பிகாஸ் துறையூர்லேருந்து கிளம்பும் போது நிறைய பேர் என்கிட்ட ரிசர்வேஷன் எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம TNSTC அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிலீஷாக தமிழான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். கெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த கெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் கேட்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலாங்க. இல்லைனா புது ரிஜிஸ்ட்ரேஷன் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாங்க. ஸோ லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து புக் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே போய்ட்டு ஃப்ரம் பிளேஸ் வந்து நம்ம துறையூர் செலக்ட் பண்ணிக்கலாங்க. துறையூர் செலக்ட் பண்ணிட்டு டூ பிளேஸ் வந்து நம்ம ஊட்டி செலக்ட் பண்ணிக்கலாங்க. எஸ், ஊட்டி போட்டாச்சு. சாட்டர்டே போல் செலக்ட் பண்ணலாங்க. 4ஆம் தேதிக்கு செலக்ட் பண்ணுவோம். ரெகுலராக 3 சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம நைட் சர்வீஸ் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த 10:30 சீட்டில் தான் புக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நிறையா புக்கிங் சீட்லாம் காட்டும். இதில் நீங்கள் எது வேணால் புக் பண்ணிக்கலாங்க. லேடிஸோ ஜென்ஸோ எது வேணால் புக் பண்ணிக்கலாம். எந்த விதமான ஆப்ஷன். இந்த பிங்க் சீட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிங்க் சீட்டு மட்டும்தான் லேடிஸ்க்காக ஒதுக்கப்பட்டதுங்க. மற்றபடி நீங்கள் எல்லாமே புக் பண்ணிக்கலாங்க. போர்டிங்கு துறையூர், ட்ராப்பிங் பார்த்தீங்கன்னா ஊட்டி. இன்கேஸ் நீங்கள் மேட்டுப்பாளையம், குன்னூரில் இறங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஊட்டி வரைக்கும் புக் பண்ணாதாங்க இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ப்ரொசீட் இருக்கும். அது கொடுத்திங்கன்னா டேரெக்டாக யூபிஐயில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3 ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் யூபிஐ மூலிமா பே பண்ணாவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க நம்ம TNSTCயில் புக் பண்ணுறது. எஸ், அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி தந்தையங்கார்பேட்டை வந்தாச்சுங்க. தாப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஏரியாங்க. பஸ் ஸ்டாண்ட்குள்ளெல்லாம் போகல, அப்படியே ஆப்போசிட்லேயே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேபின் ரைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி ஜேர்னி பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குங்க. நமக்கு அதிகபட்சம் ஈரோடு தாண்டினதுக்கப்புறம் பைபாஸ் தாங்க ஃபுல்லாமே. ஈரோட்லேருந்து நம்ம ரெகுலர் ரூட்டு தான். பெருந்தோரை, அவினாசி, அன்னூர் அந்த வழியாக நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆகுங்க. ஸோ இப்போ கேபினில் வந்து தரமாக பாட்டு போட்டு போகிறாரு. நான் அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் பாட்டை கேட்டு அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாங்க.
நாமக்கல் பக்கம் வந்துட்டாங்க. இப்படி பண்ணோம்னா நம்ம திருச்சி போகலாங்க. திருச்சிக்கு 91 கிலோமீட்டர். இப்போ நம்ம டைவர்ட் ஆயாச்சுங்க. இப்போ நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் போவாங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11:45 ஆச்சு. ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. கரெக்டாக 11:55க்கு வந்திருக்கோம். இங்கிருந்து உனி டேரெக்டாக நமக்கு ஈரோடு தாங்க. நடுவில் திருச்செங்கோடில் உள்ளே ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. ஆக்சுவலி நம்ம துறையூர்லையே என்ன மேட்டர்னா, ஏறினது ஃபுல்லாமே ஊட்டி சீட்டு தாங்க. மற்றபடி எங்கேயுமே ஏறல. குட்டி குட்டி ஸ்டாப்பெல்லாம் நிப்பாட்டவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ நீங்கள் ஊட்டி போகிறதுக்கு டேரெக்ட் ஆப்ஷனுங்க. 1-to-1 சர்வீஸ் மாதிரி தாங்க. ஜஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி மட்டும் இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. எஸ், வந்து பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஈரோடு ஊட்டி தாங்க. வேறு நடுவில் எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. செம தூக்கமாக இருக்குங்க எனக்கு. பாட்டு வேறு சூப்பராக போட்டிருக்காங்க. எஸ், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி அந்த வழியாக போவோங்க. திருச்சி துறையூர் நம்ம வந்த வழி இப்போ வந்து நம்ம டைவர்ட் ஆகி ஈரோடுக்கு கட் ஆகிடுச்சுங்க. எஸ், ஈரோடு திருச்செங்கோடுக்கு டைவர்ஷன் ஆகிடுச்சுங்க.
1 மணிக்கெல்லாம் ஈரோடு வந்தாச்சு. என்ன ஓட்டம் தெரியுங்களா? கரெக்டாக நம்ம 10:30க்கு நம்ம வந்து துறையூரில் எடுத்திருந்தோம். அந்த வழியாக நம்ம நாமக்கல் வரைக்குமே கவர் பண்ணதுக்கப்புறம் நானும் சொக்கிட்டேன். திருச்செங்கோடு வந்ததே தெரியலைங்க. வந்த உடனே ஈரோடு சொல்லி ஜம்முன்னு இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஈரோட்லேருந்து அவினாஷி, அன்னூர் அந்த வழியாக மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிட்டு மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் அந்த வழியாக ஊட்டி போக போகிறாங்க. ஒரு அதிபயங்கரமான பயணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதாங்க பெரம்பலூர் கோத்தகிரி பழைய வண்டி ஓட்டிகிட்டு வந்துருக்காங்க. போட்டு அழுத்து நடத்துகிறாங்க. நல்லா கொதிக்குது ப்ரோ, நல்லா கொதிக்குதுங்க. எஸ், இப்போது நம்ம துறையூர்லேருந்து ஊட்டிக்கு டிக்கெட் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 222 ரூபா வருங்க. ப்ளஸ் 35 ருபீஸ் புக்கிங் சார்ஜஸ் 259 ரூபா வந்துச்சு. ஸோ நான் அப்படியே ஸ்க்ரீனில் போகிற செக் பண்ணிக்கோங்க. பரவாயில்லைங்க. இப்போ தான் கோயம்புத்தூருக்கு ஒரு வண்டி வருதுங்க. நைட் சர்வீஸ் இது இங்கே எல்லாம் இல்லை போல் இருக்குங்க. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து நான் பார்த்துருக்கேன் நைட் வண்டியெல்லாம் ஈரோடுக்கு. பட் இங்கே இல்லை போல் இருக்குங்க. ஸோ இங்கே எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரில. ஸோ ஆல்ரெடி 1:30 ஆச்சு, 1:20 ஆச்சு. எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, நம்ம ஊட்டி எத்தனை மணிக்கு போகிறோம் எல்லாமே பார்க்கலாங்க. எஸ், கரெக்டாக நம்ம ஈரோட்டில் 1:25க்கு எடுக்கிறாங்க. உனி ஸ்ட்ரெயிட்டாக பெருந்தோரை, அவினாசி, அன்னூர், மேட்டுப்பாளையம், குன்னூர், ஊட்டிங்க. ஐ திங்க் ஸோ 5:30 to 6 o'clock போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கப்புறம் தாங்க தரமான ஜர்னியாக இருக்க போகுது. கரெக்டாக நம்ம ஈரோட்லேருந்து ஊட்டிக்கு ஒரு 148 கிலோமீட்டருங்க. அதிகபட்சம் 5 மணி நேரம் ஆகும். பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 1:30க்கு எடுத்துருக்கோம். ஐ திங்க் ஸோ ஒரு 6 o'clock ஷார்ப்பாக போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாங்க. அதே மாதிரி துறையூர்லேருந்து கோத்தகிரிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க. நம்ம ஆப்போசிட் வரும்போது பார்க்கல இந்த வண்டியை, பட் ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த வண்டியோட டைமிங் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பெரம்பலூர் கோத்தகிரி ரெகுலராக இருக்கிறது, பட் துறையூர்லேருந்து கோத்தகிரிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குங்க. வரக்கூடிய லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம கரூர், மதுரை அந்த சவுத்துக்கெல்லாம் போகலாங்க. அது இல்லாமல் நம்ம புது சோலார் பஸ் ஸ்டாண்ட் கூட போகலாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பெருந்துறை தாங்க. பெருந்துறையெல்லாம் ஸ்டாப் இருக்காது. மோஸ்ட்லி ஆள் இருந்தால் ஏற்றிட்டு போவோம். ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சுங்க சீட்டு. கரெக்டாக 2:40 அவினாசி.
எஸ் ஷார்ப் 3 மணிக்கு அன்னூருங்க. 3 மணி. எஸ் ஷார்ப்பாக 3:25க்கு நம்ம மேட்டுப்பாளையம் வந்தாச்சுங்க. பாருங்கள், இப்போ ஒரு திருச்சிக்கு ஒரு வண்டி இருக்குங்க. எஸ் நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. செக்கரை வந்து பயங்கரமாக என்னமோ செக் பண்ணிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு பார்சல் வாங்கினாங்க ஜெயமங்கலம் பைபாஸில் நினைக்கிறேங்க. அதுக்கு வந்து டோக்கன்லாம் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ணி டைம் ஆக்கிட்டாங்க. எதுக்குன்னு தெரிலைங்க இந்த வேலை. ஹனிமூன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து இங்கே வந்து மேட்டுப்பாளையத்தில் ஆழ்த்து. எஸ் நம்ம மேட்டுப்பாளையத்தில் ரெகுலராக 3:45 எடுப்பாங்களாமாங்க. பார்ப்போம். ஊட்டி கரெக்டாக 2 மணி நேரங்க. கரெக்டாக நம்ம ஊட்டிக்கு 51 கிலோமீட்டருங்க. ஆல்ரெடி ஒரு மான் கிராஸ் ஆகிடுச்சு. நம்ம லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யானையை பார்க்கலாங்க.
ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம ஹில் ஸ்க்ரீன் பண்ணும் போது பயங்கர மிஸ்டாக இருந்துச்சு. இப்போ ஏதோ பரவாயில்லைங்க. இப்போ வரைக்குமே ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸஸ் கூட காணாங்க. ஃபஸ்ட்டு பஸ் எத்தனை மணின்னு தெரியல. ஊட்டிலேருந்து ஃபுல் வியூ சூப்பராக தெரியுது. நம்ம மேட்டுப்பாளையத்தோட ஃபுல் வியூங்க. இது தாண்டிட்டோம்னா அந்த வியூ எல்லாம் கிடைக்காதுங்க. பா குளிர ஆரம்பிச்சிருச்சுங்க. மரப்பாலம் வந்தாச்சு. எப்பயுமே நம்ம ஊட்டி ஹில்ஸு காலையில் ஏறுறத விட நைட் ஏறுறது தான் பயங்கரமாக அல்டிமேட்டாக இருக்குங்க. ஏதோ பஸ் வருதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இவங்கலாம் கொஞ்சம் விடிஞ்சக்கப்புறம் வந்தால் எவ்வளோ பிரச்சனை இருக்காதுங்க. ஆனால் இப்போயே மேலே ஏறுறாங்க. கட்டேரி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:55 வந்தாச்சுங்க. இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம கீழ்குந்தாலாம் போகலாங்க, ஊட்டி போகாமல். தரமாக குளிருதுங்க, வேற மாதிரி. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. எஸ், குன்னூர் ஷார்ப்பாக 5 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. ஏன் நம்ம ஊட்டி போகலன்னா அது ஒரு முக்கியமான மேட்ருங்க, நான் சொல்கிறேன். வண்டி கிளம்பட்டும். குன்னூரில் முக்கால்வாசி கூட்டம் இறங்கிச்சு பாருங்க. பயங்கர குளிருங்க.
எஸ் நம்ம டிரைவர் நான் சொட்டரெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. பிகாஸ் பயங்கர குளிருதுங்க வண்டிங்க. ஓகே, இன்னும் கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்தில் நம்ம ஊட்டி போயிடுவாங்க. 5:30லேருந்து 5:45 போயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏன் குன்னூரில் இறங்கிட்டேன்னா, ஆஸ் யூஷுவல் என்ன ஒர்க்கு தாங்க. உன்னை ரிட்டர்ன் நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு ஆஃபீஸ் போகணும் 10 மணிக்கு. ஸோ அதனால தாங்க இறங்கிட்டேன்னா ஊட்டி போய் தாராளமாக முடிச்சிருப்பேன். ஆனால் தரமான ஜர்னிங்க. துறையூர்லேருந்து நம்ம ஊட்டி வரதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். நைட்டு ஒரு 10:30 ஏறி இருப்போம். காலையில் கரெக்டாக 5:30 வந்துடுறாங்க. பயங்கரமான சர்வீஸுங்க. இதே மொத்தம் துறையூர்லேருந்து 3 சர்வீஸ் இருக்குங்க ஊட்டிக்கு. காலையில் நைட்டு 2 பஸ் இங்கே கிளம்பும், அங்கே ஒரு பஸ் கிளம்புங்க. காலையில் அங்கே 2 பஸ் கிளம்பும், இங்கே 11 மணி சம்திங் கிளம்புங்க. நான் உங்களுக்கு டைமிங்கெல்லாம் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் துறையூர்லேருந்து கோத்தகிரிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது, பெரம்பலூர்லேருந்து கோத்தகிரிக்கு ஒரு சர்வீஸ் இருக்குங்க. ஸோ எல்லா சர்வீஸும் கூடிய விரைவில் கவர் பண்ணுவோம். ஆனால் புது வண்டி விடலைங்க. ஸோ புது வண்டி விட்டாங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். இந்த வண்டி புது வண்டி விட்டனால தான் நான் கவர் பண்ணேங்க. ஸோ ஃபைனலாக சூப்பரான தரமான ஜர்னி. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆனது சூப்பரான ஜர்னி மீட் பண்ணலாம். எஸ், நீட்டாக ஒரு கேபில் வந்துட்டேங்க. ஆஃபீஸுக்கு லேட்டாகும் நினச்சேன், பஸ்ஸே வரலைங்க. அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப் வந்துச்சு. 100 ருபீஸ் தாங்க. நம்ம குன்னூர்லேருந்து வந்துட்டேன். உன்னை இங்கேருந்தே நம்ம பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதாங்க. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா. வேறுங்க சேலம் ஊட்டிங்க, காந்திபுரம் வண்டி பார்ப்போம். கழிச்சு எக்ஸ்பிரஸ் வண்டி இருந்தால் எக்ஸ்பிரஸ் வண்டியில் போயிடலாம். எஸ் மக்களே, வருகிறான் வேலன். நம்ம 3ஆவது வண்டி நிற்கிறாருங்க. ஸோ அதிலே போயிடுவோமா வீட்டுக்கு. இந்த வண்டி போகுது, அடுத்து நம்ம வண்டியில் போயிடலாம். வருகிறான் வேலன். இதுனா நான் டவுனாலே போய் இறங்கிக்குவாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஊட்டி திருச்செந்தூர் நம்ம எஸ்சிடிசிங்க. ஸோ நம்ம இதில் போகலாம். எஸ், நம்ம வருகிறான் வேலன்லேயே ஏரியாச்சுங்க. கரெக்டாக காந்திபுரம் போகாது, ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்தாங்க வண்டி. அப்போ நம்ம டவுனாலோ ஏதோ ஒரு பக்கம் இறங்கிக்கோ. நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து மூணார் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா நம்ம வண்டி ஷார்ப்பாக 6:30 கிளம்புவாங்க. டேரெக்டாக போய்க்கலாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் லிங்க் போட்டிருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க, செக் பண்ணுறவங்க. ஒரு தரமான ஜாலியாக இருந்துச்சுங்க. ஷார்ப்பாக 7:15 புது பஸ் ஸ்டாண்டுங்க. எஸ், இங்கே தாங்க நான் படித்த ஸ்கூலு, மெக்கானிக். இந்த வழியாக வந்தால் காட்டலான்னு நினச்சேன். அப்படியே தொடர்ந்து ப்ரூஃபில்ஸ் வருங்க. கோயம்புத்தூர்லேயே சூப்பரான மால்னால் இதுதாங்க. ப்ரோசோன் ஃபன் மால் கம்பேர் பண்ணும்போது எஸ், நம்ம அண்ணா தாங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம். எஸ், ஃபைனலி நான் டவுன் ஹாலில் இறங்கிட்டேங்க. இங்கேருந்து எனக்கு ரெகுலராக பஸ் இருக்குங்க. டாட்டா, பாய் பாய்.